மிகவும் சிறந்தது யோகாசனங்கள். அந்த யோகாசனங்களை முழுமையாக பயின்று கொண்டால் நீண்ட நாட்கள் நலமுடன் வாழலாம் என்கிறார் ஆசனாண்டியப்பன் அவர்கள். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் நலமுடன் வாழ மக்களுக்கு தரப்படுகின்ற வரப்பிரசாதமாகும். வெகு காலமாக நடைபெறுகிறது. நலமுடன் வாழ்வதற்கு ஆஸ்பத்திரி கிடையாது, மருந்து கிடையாது. எங்கேயாவது மெடிக்கல் ஸ்டோர் போய் நலமுடன் வாழ ஒரு மருந்து கூடைய ஒரு டேப்லெட்ஸ் கூட என்ன கொடுப்பாங்களா? நோய் வந்தால்தான் மருந்து கடையிலே கொடுப்பார்கள். இந்த ஆஸ்பத்திரிகளும் நோய் வந்தால்தான் மருந்து கொடுப்பார்கள். ஒரு மனிதன் நோய் இல்லாமல் வாழ்வதற்கு ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரி இருக்கான்னு பாருங்கள், கிடையாது. நோயே வராமல் இருக்கணுங்கிறதுக்காக ஏதாவது மெடிக்கல் ஸ்டோரில் மருந்து கேளுங்க, அது டானிக் கேளுங்க, அல்லது ஒரு டேப்லெட் கிடையாது. மனிதன் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், நோயின்றி வாழ வேண்டும் என்று சொன்னால் யோகாசன பிராணாயாமங்கள் ஒன்றுதான் இதற்கு வழி. 10,000 ஆண்டுகள் நமது முனிவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். 84 லட்சம் ஆசனங்களை தந்திருக்கிறார்கள். ஏன் மனித சமுதாயம் நோய்வாய்ப்பட்டு சங்கடப்படக்கூடாது? வருமானத்தில் பெரும்பகுதியை செலவிடக்கூடாது? தனக்குத்தானே டாக்டர் ஆகக்கூடிய இது ஒரு அற்புத கலை. இதை வைத்து கொண்டு அவன் செம்மையாக தன் வாழ்க்கையை, குடும்பத்தை நலமுடன் வாழலாம், மகிழ்ச்சியாக வாழலாம், மருத்துவ செலவின்றி வாழலாம் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நமது முனிவர்கள் தந்திருக்கிறார்கள். அதைத்தான் கலைஞர் தொலைக்காட்சியும் நமக்கு தந்திருக்கிறது. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், சென்னை பப்ளிக் ஸ்கூலில் இருந்து 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ராஜேஸ்வரி, அனுஷ்கா, சித்தா 3 பேர் இங்கே வந்திருக்கிறார்கள். அங்கே யோகாசனம் கட்டாய பாடம். அதனுடைய ஆசிரியர் இவர்களை நல்ல முறையில் ஆசனங்களை, கடுமையான ஆசனங்களை கொடுத்து வதக்கி செய்ய வைத்திருக்கிறார்கள். இப்போது முதலாக ஏகபாத ராஜ கபோடாசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, இங்கே பத்மாசனத்தை கலைத்துவிட்டு ஏகபாத ராஜ கபோடாசனத்தை செய்யுங்கள். அமைதியாக மெதுவாக செய்ய வேண்டும். இதை ஒருகை தூக்கிய ஏகபாத ராஜ கபோடாசனம் என்று கூட சொல்லலாம். எத்தனை விளைவுகள், நெளிவுகள்! இடதுகால் அப்படியே சுருட்டப்பட்டிருக்கின்றது. அந்த கிண்ண முட்டு கரண்டை 3மே வளைக்கப்பட்டிருக்கிறது. முதுகு வளைக்கப்பட்டிருக்கிறது, கழுத்து வளைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஏகபாத ராஜ கபோடாசனம். இதை அடுத்த காலை மாற்றி செய்யுங்கள், பார்க்கலாம். இதை கலைத்து விட்டு இந்த ஆசனத்தை கலையுங்கள். ரிலாக்ஸ். அடுத்த காலை வச்சு செய்யுங்க. வலது கால் நீட்டு, நீட்டு, அப்படி செய். 2 காலம் செய்யணும். அதான் மாற்று ஆசனம் என்பது. வலது காலை செய்தால் இடது காலை படணும். அவசரப்படாமல் மெதுவாக. ஏகபாத ராஜ கபோடாசனம்.
மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். இந்த ஆசனத்தை கலையுங்கள். ரிலாக்ஸ். பூரண புஜங்காசனம். குப்புறப்படுங்க. கால் மடக்கு. தோளில் வைக்கணும் அல்லது தலையில் நல்லா வைக்கணும். முதுகெலும்பை வளைக்கக்கூடிய முக்கியமான ஆசனம். புஜங்கள் விரியப்படுகிறது, நுரையீரல் விரிக்கப்படுகிறது. சின்ன குழந்தைகளுக்கு பார்த்துப்பீர்களானால் நோய் எதிர்ப்பு சக்தி சின்ன குழந்தைகளுக்கு இருக்காது. அடிக்கடி காய்ச்சல், மண்டையடி, வயிற்று வலி, புகைச்சல் இவைகளெல்லாம் பனிமழை காலங்களில் அவளை தொல்லை பண்ணும். ஒரு பிள்ளைக்கு வந்துட்டால் எல்லா பிள்ளைக்கும் தொண்டை பூச்சி வந்துடும், காய்ச்சல் வந்துடும். இந்த ஆசனத்தை செய்வார்களானால் நோய் எதிர்ப்பு சக்தி எல்லா குழந்தைகளுக்கும் வந்துடும். அப்புறம் காய்ச்சல் அடியாது, மண்டையை அடியாது. ஏதாவது காய்ச்சல் வந்தால் பயப்பட வேண்டியிருக்குமோ, அது எலி காய்ச்சலுங்கிறான், புலி காய்ச்சலுங்கிறான், என்னெல்லாமோ புதுசு புதுசாக அபோலோ காய்ச்சலாக என்னமோ சொல்ல போகிறான். இதெல்லாம் மருந்து கண்டுபிடிக்கலைங்கிறான். அது மாதிரியான நிலைக்கெல்லாம் நம்ம இந்த ஆசனம் பண்ணிவிட்டு அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் எந்த காய்ச்சலும் வராது. மெதுவாக அந்த ஆசனத்தை கலையுங்கள். ரிலாக்ஸ். உபவிஷ்ட கோணாசனம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாமே கஷ்டமான ஆசனம். மெதுவாக பண்ண, அவசரப்படக்கூடாது. தலையை நிமித்தி வைக்கணும், தலையை நேரே பார்க்கணும். உபவிஷ்ட கோணாசனம். 72,000 நாடி நரம்புகளை இழுத்துரும். பிள்ளைகளை காலையில் காலைக்கடன்களை முடித்து விட்டு குளித்து விட்டு இந்த ஒரு ஆசனத்தையாவது நீங்கள் ஒரு 4-5 தடவை பண்ணிட்டு போயிடுச்சுன்னா சுறுசுறுப்பாக இருக்கும். பள்ளியில் தூங்காது. சில பேர் பள்ளிக்கூடத்தில் போய் சில குழந்தைகள் தூங்குதுக்குன்னே பண்ணிவிடும் போது அந்த மாதிரியான நிலையெல்லாம் ஏற்படாது. மெதுவாக எழுந்துருங்க, மெதுவாக எழுந்துருங்க. நீண்ட மூச்சு வாங்கி கொள்ளுங்கள். இப்போ பத்மாசனம் போட்டு உட்காரு. கடினமான ஆசனத்தை செய்துவிட்டு எவ்வளோ மகிழ்ச்சியாக உட்கார்ந்துருக்கிறார்கள் பாருங்கள். இவைகளெல்லாம் இப்பொழுதெல்லாம் ஒரு 10 நிமிடத்துக்குள்ளே இதெல்லாம் முடிச்சிச்சு. அதே மாதிரி செய்தால் போதுமானது. மணிக்கணக்காலாம் ஆசனம் பண்ணால் தான் பயன் என்று கிடையாது. ஏதோ சனி ஞாயிறுகளில் கூட ஒரு 10 நிமிஷம் காலையிலையும் சாயங்காலமும் பண்ணலாம். குழந்தைகளுக்கு இப்பொழுது பள்ளி சுமை அதிகம், வீட்டுப்பாட சுமை அதிகம், டியூஷன் சுமை அதிகம். இது எல்லாம் போய் ஆகணும். இதுவரை பாட்டு கிளாஸு, அப்புறம் நடனம் போகணும், என்னெல்லாமல் அப்புறம் சங்கீதம் பாடணும், அப்புறம் கீபோர்டு பாடணும். இப்படி பிள்ளைகளுக்கு நிறைய சுமைகளை ஏற்றுக்கின்றோம். எந்த சுமையை ஏற்றினாலும் இது முக்கியமான பயிற்சி. இதை கொடுத்து விட்டால் நீங்கள் என்னென்ன மற்ற பயிற்சிகளில் விளையாட்டுகளில் ஈடுபட்டாலும் அவர்கள் அதற்கெல்லாம் தகுதியாகி விடுவார்கள். அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, நம்ம குழந்தைகளை செம்மையாக வளர்க்க வேண்டும் என்று சொன்னால், அவருடைய அறிவுடையவர்களாக வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் ஆசனங்களையும் பிராணாயாமங்களையும் கற்றுக் கொடுங்கள். கனிபழங்களை அதற்கு அதிகமாக கொடுங்கள். இந்த பீஸா கீஸா எல்லாம் கொடுக்காதீர்கள். ஆகவே நான்வெஜிடேரியன் டயட் கொடுக்காதீர்கள். ஆகவே இது போன்ற ஆசனங்களையும் இந்த மாதிரியான நமது முனிவர்கள் நமக்கு தந்த உணவு முறைகளையும் நாம் சாப்பிட்டு என்றும் ஆரோக்கியமாக இனிது நெடிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.